இப்ப நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுக்கூட்டத்துல கமலஹாசன் பேரும், பிரேமலதா மேடமும் எவ்வளவுக்குள்ள டிஎம்கேக்கு ஆதரவா பேச முடியுமோ, மறைமுகமா விஜய பேச முடியுமோ அவ்வளோ பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கலாம் என்ன எண்ணத்துல பேசுறாங்க? என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா, கமலஹாசன் பேசுறப்ப சொல்றாரு, "கூட்டமெல்லாம் குடும்பமாகாது. 75 ஆண்டு காலமா அந்த குடும்பம் தான் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல நானும் ஒருத்தனா இருக்கிறேன். அப்ப அந்த டிவிய உடைக்கிறப்ப தெரியலையா, அந்த குடும்பம் தான் நல்லது செய்யுதுன்னு சொல்லி. அப்ப என்ன தைரியத்துல சொன்னீங்க? உங்க பின்னாடி வந்த மக்கள பூரா ஏமாத்தி, உங்க பின்னாடி வந்த தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணி, ஒரு எம்பி சீட்டுக்காக இவ்வளோ கீழ்த்தனமா பேசுறீங்க. நீங்க அத யோசிக்கவே மாட்டீங்களா? பிரேமலதா மேடம் அதுக்கு மேல ஒரு படி மேல போய், ஆனா ஒரு நல்ல விஷயத்த செஞ்சாங்க. அதே கூட்டத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. போதை பழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஏதாவது நடந்தா நான் போய் எங்க அண்ணன்ட்ட சொல்றேன். நீங்க எதுக்கு சொல்லணும்? நீங்க என்ன மீடியேட்டரா? மக்களுக்கும் அவருக்கும். வந்தா தானே சொல்லப் போறீங்க. ஒரு நல்ல மனிதன். அதாவது முழுமையா டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டவர் தான் விஜயகாந்த். அவரோட ஒய்ஃப்ன்னு நீங்க சொல்றீங்க. அந்த இடத்துல அவர் என்ன கொள்கையை கடைபிடிச்சாரு? அப்படிங்கிறதை யோசிக்காம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு சீட்டுக்காகவா? மக்களுக்கு சேவை செய்யறது தான் அரசியல்னு சொல்லி சொல்றீங்க. சேவை செஞ்சாரு ஒருத்தர் வந்து. அவர் பின்னாடி வந்து நீங்க யாரும் செய்யல. அதனால தான் உங்கள நம்பி மக்கள் பின்னாடி வரல. ஏன்னா, இன்னைக்கு சொல்றீங்க நானும் கமல் சாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் தனியா. அப்ப பேசிக்கிட்டு இருக்கையில அவர் சொன்னாரு. ஆனா ஒரு கருத்த நான் சொல்றேன். சினிமாங்கிறது ஒரு தொழில். அரசியல்ங்கிறது சேவை அப்படின்னு சொல்லி. அந்த தொழில்ல இருந்து தான் திரு விஜயகாந்த் சார் வந்தாரு. அவர் மக்களுக்கு சேவை செய்யலையா? அவர் அன்னைக்கு வரப்ப அவரும் புதுசு தான். அரசியல நம்பி வரப்ப. அப்ப அன்னைக்கு அவர மட்டும் மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அன்னைக்கு அவர் உண்மையா மக்களுக்கு இருந்தார். அதனால மக்கள் கிட்ட அவருக்கு ஆதரவு கிடைச்சது. இன்னைக்கு திரு விஜய் அவர்களும் அதே உண்மையோட இருப்பார்ன்னு மக்கள் நம்பி அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. உங்கள மாரி ஒரு சீட்டுக்காகவும், தன் கணவர குடிகாரன்லன்னு சொல்லி கேவலப்படுத்தி அரசியல்ல அசிங்கப்படுத்துனாங்க. அதே கட்சி கூட கூட்டணி வைக்கல. உங்களுக்கே அத பத்தின எண்ணம் இல்ல. அங்க ஒருத்தர் அதுக்கும் மறுபடி மேல மீசைய முறுக்கிட்டு டிவிய உடைச்சுட்டு, அது வேணுமா? இது வேணுமா? எது வேணும்? கடைசில இந்த ஒரு எம்பி சீட்டு தான் வேணும். மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. மாற்றத்தை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.